இப்படி எதுவுமே பேசாம போனா எப்படி? ஏற்கனவே இந்த சமுதாயத்தில் அறவானீங்கன்னா மேலோட்டமா ஒரு தவறான கருத்து இருக்கு. அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி செஞ்சிருக்கீங்க. வரிசையா கேள்வி கேட்கறீங்க என்கிட்ட, பதில் சொல்லியே ஆகணுமா? சரி சொல்ற, மைக் எடுத்துட்டு வந்து வாய்க்கிட்ட வை. ஒரு சாதாரண மனுஷன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதுக்காக 10 மடங்கு கஷ்டப்படுறானா, எங்க இனத்தை சார்ந்தவங்க 1000 மடங்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இவ்வளவு பெரிய வேறுபாடுக்கு நடுவுல நாங்க கஷ்டப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், ஜெயிச்சு எங்களை ஒதுக்குற இந்த கேடுகட்ட சமுதாயத்துக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், புரியுதா? அதனால நீங்கெல்லாம். ஹலோ, என்ன எந்த இடத்துல? சரி வை, நான் விஜய் கூட்டின்னு வரேன். விஜி, ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வா. ராஜா தியேட்டர்ல சாந்திக்கு ஏதோ பிரச்சனையா? விஜய், அந்த கரப்போக்கு போலீஸ்காரன் என்ன போட்டு அடிச்சுட்டான் விஜய். 50 ரூபா கேட்டான் விஜய். இருண்ணே, இப்பதான் வந்த 2 கஸ்டமரை பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன் விஜய். அதுக்குள்ள மயிரம் முடிச்சு இழுந்து போட்டு கண்ணா உடனே அடிக்கிறான் விஜய். நான் என் டியூட்டி பார்க்குறேன்ற பேர்ல ஃபுல்லா சரம் கடிச்சிட்டு வந்து நிக்குது. அப்ப நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? சரிதா, எல்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். விஜி, பொருள் வேணா தச்சுக்குள்ள வெயி, கொசு அடிக்க கோடாலி எடுத்துட்டு போவாங்களா? அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா? கொண்ட ஊசி இல்லடி, என் ஊசியாலே வாயிலே குத்த போறேன், நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம். ஏய், இப்ப நீ ஏன் சிரிக்கிற? போறவங்க எடுத்து விட்டுருவோம் போலாம். என்ன போலீஸ் மாமா? விஜய், நானே செம்ம டென்ஷன் ஆகிறேன், ஒழுங்கா ஓடிடு. போலீஸ் மாமா, நானும் தான் டென்ஷனா இருக்கேன். உன்னை விட்டு எங்க ஓடுறது? வா, இடிச்சு மோதிக்கலாம். ஏய், வழியை விடு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு மாமா, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். அம்மா, ஐயோ, ஏண்டி அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்ட என்ன செய்யலாம்? புலம்பாத, என்ன பண்றதுன்னு சொல்லு, வலி தாங்கல. என்னது உட்காந்து உட்காந்து எந்திருக்கணுமா? ஏற்கனவே உட்காந்து தாண்டி இருக்கிறேன், ஆனா எழுந்திருக்கதான் முடியல. நிறுத்து. போ. டோரா, டோரா, ஏதாவது சாப்பிட இருக்கா? மூடின்னு தூங்கு. எனக்கு போதும், நீ ஊத்திக்கோ. நிஷா பிறந்தநாளை விட கருளின் மேம் பிறந்தநாள் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஹலோ, சொல்லு ரமேஷ்.
ம் சரி, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து ஆசாரியை பார்க்குறேன்னு சொல்லு. ஏன் நேரில் வேணாமா? சரி விடு, நான் போய் அலெக்ஸை பார்க்குறேன். வச்சிட்டுமாயா? நல்லது. யாரு ஆசாரியா? வேணாம் விஜி, நான் சொன்னா கேளு விஜி. மூடிக்கின்னு சாப்பிடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ வரலன்னா நான் போய் பார்த்துக்கிறேன். நான் சொல்றத கேட்கவே கேட்காது. எப்படியாவது போ, எனக்கு என்ன. டோரா செல்லம், பே. டோரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சுனாமி மாதிரியோ பூகம்பம் மாதிரியோ இல்லை அணுகுண்டு வெடிச்சோ இது மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுன்னு வை, அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களும் செத்துட்டாங்க. அதில் நம்ம இனம் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்கு. அப்படி ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு வை, அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை, அங்கீகாரம், மிக முக்கியமாக மரியாதை இதெல்லாம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். ஆனால் இது மாதிரிலாம் நடக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லைல்ல. அப்போ இந்த ஈனத்தனமான உலகத்தில் நம்ம ஈத்தரையா சுத்தறதுல தப்பே இல்லைன்ற. வெறும் வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம லாய்க்கா? வேற எதுக்கும் இல்லையா? அரவாணினா அவ்வளோ இலக்காரமாக போச்சு எல்லாருக்கும். அரவாணிங்கன்னா 10 அடி தள்ளி நின்று மரியாதை கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நம்மெல்லாம் மனுஷன் கூட வாழற நான் நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கைனா ஒரு நெறிமுறை இருக்கணும். உனக்கு தான் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்னத்துக்கு இன்னொருத்தவன் பொண்டாட்டி கிட்ட போற? சரி, போன வந்த செஞ்ச ரைட்டு, அவன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ என்ன பண்ணிருக்கணும்? டீசெண்டா விலகி இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற? அந்த கூட்டான்னு ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருக்கிற. அது தெரிஞ்சும் அந்த பெரிய மனுஷன் உன்னை மன்னிச்சு விட்டாயா? ஆனா கைஷடா திரும்ப நீ என்ன பண்ணிருக்க? அந்த அவ புருஷங்கிட்ட இருந்தும் பிள்ளைங்க கிட்ட இருந்தும் பிரிச்சு தனி கொடுத்தன வச்சிருக்க. உன் பெருந்தன்மையான நல்ல மனசுக்கு நாங்க ஒரு பரிசு தர போறோம். என்ன விஜய், ரைட்டா? ஏன் விஜி, இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க, இல்ல எடுத்து போய் காட்டுறாளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா என்னதான் எடுத்தாலும் அதுல காதல் எதுவும் இல்லாமலா இருக்கும்? இல்லனா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிப்பாளுங்களா இந்த செல்போன் முன்னாடி? என்ன விஜி அமைதியா இருக்க? இவனுங்க நேரில் பழகந்து போதாம அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவரு மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு தூக்குல தொங்குறது. இவனுங்களால இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்ப நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் போனை எடுத்துக்கு அந்தாண்ட போ. கேமரா ரோலிங், ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கா? செம ஃப்ரெஷ். இப்ப நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற.
விஜி அப்புறம் எதனா நான் அசிங்கமா கேட்ட போறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்ப பாரு. நீ என்னடா அந்த வீடியோல? இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோல. என்னம்மா செம வேகம் போல, எப்ப இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சீங்க? என்ன டோரா, நான் வேகமா ஓட்டினு தெரியலையே, ஆனா சொல்றாரு. சாமி 500 சிசி சாமி வண்டி வேகமா வராம உருண்டு நான் வரும். 500 cc இந்த வண்டி என்ன விலை இருக்கும்? 2 லட்சம் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் காசு? பிச்சை எடுத்தோம். என்ன திமிர? இல்ல சாமி, டெய்லி ஒரு கொலை பண்ணுவோம், கொலைக்கு 50,000 தருவாங்க. அப்படி பண்ணா 4 நாள்ல வாங்கிட முடியாதா என்ன? என்ன சொல்ற? நாங்க பிச்சை எடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கொலை செஞ்சு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, வேற என்ன சொன்னாதான் நம்புவீங்க? அத்தா நீ லைசன்ஸ் காட்டி முத கிளம்பு. லைசன்ஸா? அது எது எங்க கிட்ட? லைசன்ஸே இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டி தெரியுங்களா? வண்டி டேஷன் விடு. என்னது ஸ்டேஷனுக்கா? வாங்கலாம். 97 தான் எங்களுக்கு முத லைசன்ஸே கொடுத்தீங்க, நாங்க பொறுத்துக்கல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் அவசரப்படுறீங்க? செத்த பொறுங்க, எல்லாம் சீக்கிரத்துல எடுத்துருவோம். ஐ பயங்கரமா பழகுது இதுங்க. ஐயா இதுங்க லைசன்ஸே இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டி தெரியுதுங்க ஐயா. யோ அறிவில்ல மணி நான் கடலை போட்டு இருப்பேன் நீ. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன் உன் கண்ணுக்கு ஆம்பளை தெரிய மாட்டாங்களா? ஏய் வண்டி எதுன்னு கிளம்ப. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ இங்க வாயா. அதுக்கிட்ட என்ன பேசினீங்க? சார் என்னோட டியூட்டி தான் சார் நான் பார்த்தேன். டியூட்டியை பார்த்து ஏன் சரி ரமேஷ் கீழே கிடக்குறான். உன்னதான் கேக்குறேன், சொல்லா சரி. ஏன் சரி என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் யாரையும் விரும்ப கூடாதா? சரி ஏன் இவனை இப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்க? உனக்கு அவ்வளவு காண்டா இருந்தா அந்த கோவத்தை என்கிட்ட காட்ட வேண்டியதானே? எங்க வந்து என்ன பேசுற? ஆம்பளை அந்த மேல கை வச்சு பாருங்கடா. ஆசாரி உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நான் அப்பா மாதிரி பார்த்தனால்தான் இன்னும் உடம்புல கத்தி இறங்காம இருக்குது. நான் என்ன தனியா வந்துக்கிறேன் பாத்தியா? வெளியில விஜய் நிக்குது, அது மட்டும் உள்ள வந்தது. நல்லா கேட்டுக்குங்க, ஒருத்தவன் கழுத்துல தலை இருக்காது. ஏங்க ஏங்க
ஃப்ரெஷ். இப்ப பாரு, நீ என்னடா இந்த வீடியோல, இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோல. விஜயக்கா, டோரா. வணக்கம் சார். உள்ளகிறாரு. வணக்கண்ணே. வையா உட்காரு. அண்ணே, நாம எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லைண்ணே. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கண்ணே. இது இப்படி வெறித்தனமா குத்துது. நானே இந்த வீடியோ பார்த்து மிரண்டேண்ணே. அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி விதவிதமா சாமானுங்க வச்சிருக்குங்க. பெரிய கையா இருக்கும் போல. கூலிப்படையா இருக்குமோ? இருக்கலாம். ஆனா இதுங்களாம் நம்ம லிஸ்ட்லயே இல்ல. அவ்வளவு நேக்கா செய்துங்க போல. சரி, அன்னைக்கு என் பையனை தெரிஞ்சுன்னு வந்தது இதுங்க கூட இருக்கிறது தானே? ஆமா, அதுங்க ரெண்டும் ஒரே வீட்டுல தங்கி இருக்கிறதா தான் அந்த சாந்தியோட உடன்பிறப்பு சொல்லிச்சு. சரி, இந்த வீடியோ ரகசியமா இருக்கட்டும். முதல்ல கூப்பிட்டு பேசி பார்ப்போம். ஒத்து வரலன்னா என்ன பண்ணுமோ பண்ணிப்போம். ஆனா தூக்கி மூஞ்சில விட்டு எறிஞ்சா அதுங்களே தம்பிக்கு பாதுகாப்பா வந்து நிக்கண்ணே. அந்த மாதிரி தானே அதுங்க. பார்ப்போம். முதல்ல பேசி பார்ப்போம். சரிண்ணே, போனை நீங்களே வச்சுங்க. வரண்ணே. எப்படி இருந்தாலும் போனை காணும்னு அதுங்களே போன் அடிக்கும். அப்ப பேசிக்கலாம். வரண்ணே. என்னடிமா? சும்மா வந்தேங்க்கா. மழை வரப்போது, உள்ளார இருந்திருக்கலாம்ல. உள்ள வா வா. டோரா, சாந்தி அக்கா சாவச்ச பையனை நீ குத்த போனியா? ஆமா, நானும் ரமேஷ் தான் போனேன். இப்ப என்ன அதுக்கு? ஏந்தா போன? அது செத்து போச்சுல்ல, விட்டு தொலைக்க வேண்டியதானே. போலீஸ் வேற வந்துச்சு உன்னை தேடி வீட்டுக்கு. எவன் வந்தாலும் அந்த பையனை போடுறது தான். அடிங்கோரா, உன்னை இங்கே குத்தி கடாசிடுவேன். வேணாம். காசுக்காக சின்ன பையன் கிட்ட போய் தொழில காட்டியிருக்கா. அவளுக்காக பேசுறான். அக்கா, சாந்தி அக்கா அப்படிலாம் சொல்லாத. அது காசுக்காக தொழில் போகும் தான். ஆனா வயசு பசங்களை அப்படிலாம் நடந்துக்காது. அந்த பையனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் மோசமானவன். சாந்தி அக்கா சாகும்போது அதுக்கு தான் நான் இருந்தேன். அவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? பாப்பா, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். அங்க போலாம். அக்கா, அக்கா, இங்க வாயே. என்னடி? அக்கா, ஒரு பையன் சின்ன பொண்ணு கூட்டி வந்து என்னமோ சீக்கிரமா வாக்கா. என்ன சொல்ற? எங்க? சீக்கிரம் வா. ஏய் அருமை நாயே, என்னடா பண்ணிட்டு இருக்க? பச்சை மண்ணுடா. நீங்க பின்னாடி போய் விளையாடுங்க. அண்ணன் தொப்பினாலே வந்துருவாரு. என்ன பண்றேன்னு பாரு. டேய், உனக்கு அசிங்கமா இல்ல? குழந்தைறான். அத போயிட்டு எழுந்து பச்சை மண்ணுடா. அதை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற. அசிங்கப்படுத்துற.
எழுந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் வா போலீஸ் ஸ்டேஷன் வா போலீஸ் ஸ்டேஷன் நீ வரணும் வா வா நீ வாடா பேப்பர் வந்ததுக்கு திருந்து வா எழுந்துடா உருட்டி நாய எழுந்துடா செத்து வேண்டி நாய யாருக்கிட்ட வேலை கட்டுறீங்க அந்த பையனோட அப்பா பெரிய அரசியல்வாதியா. காசு கொடுத்து போலீஸு பேப்பர்கெல்லாம் வேற மாதிரி கதை எதை வச்சுட்டாரு. எங்க அப்பா அம்மாவுக்கு சாந்தி கசத்து சந்தோஷம்னு காசை வாங்கி கம்முன்னு ஆயிட்டாங்க. என்னையும் இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டு மிரட்டினாங்க. கரோலி மேம் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மை தெரியும். ஆனா அவங்களும் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டீங்கன்ட்டான். விஜயக்கா என்னக்கா எதுவுமே பேச மாட்ற? சரிக்கா நான் கிளம்புறேன். அக்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சாந்தி அக்கா ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டுன்னு போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பற்றியும் நீங்கள் தங்கியிருந்த இடத்த பற்றியும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கக்கா. நான் இதெல்லாம் சொல்லலான்னு உங்ககிட்ட வந்தா என்னை விசாரிச்ச போலீஸ்காரு இதை திட்டு பையன் மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். என்ன தான் இங்கே வந்து பண்ணான்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு. பார்த்துக்கோங்கக்கா நான் கிளம்புறேன். சரி, நாங்க தான் சாந்திக்கு நெருக்கமான நட்புன்னு அந்த போலீஸ்காரங்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொன்னியா? ஆமாங்க்கா.